அடுத்த நிமிஷம் நிரந்தரம் இல்லாதது இந்த வாழ்க்கைன்னு நேத்து எனக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா திடீர்னு புச்சர் குட்டிக்கு உடம்பு முடியாம போயிருச்சு. காலையில இருந்து நல்லா தான் விளையாண்டுகிட்டு சுத்தி வந்துகிட்டு இருந்தான். நைட் ஒரு 8 மணி இருக்கும். அப்நார்மலா முகத்தை தரையிலையும் சவத்திலையும் மாறி மாறி தேய்ச்சிக்கிட்டு இருந்தானா. நானும் எப்பயும் போலதான் அந்த போண்டா உருண்டுகிட்டே விளையாடுதுன்னு விட்டுட்டேன். கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கானேன்னு முகத்தை தூக்கி பார்த்தா முகமெல்லாம் சவந்து போய் கண்ணெல்லாம் வீங்கி போய் உடம்புல தொட்டு பார்த்தா உடம்பெல்லாம் புள்ளி புள்ளியா, காதும் கை காலெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா பிங்கிஷ் ஆகி கண்ணு கூட முழிக்க முடியாம திணறவும் நான் பயந்துட்டு அப்படியே ஆட்டோல தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி அப்புறம் டெம்பரேச்சர் செக் பண்ணி ஹார்ட் பீட் செக் பண்ணி ஒண்ணும் இல்ல, நார்மலா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம் இல்ல ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கலாம். 3 இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. துரு விறுவிறுன்னு ஓடிக்கிட்டு இருக்க போண்டாவா என் டக்குன்னு டல்லாகவும் வீடே கலையிழந்து போன மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா. மூஞ்சியெல்லாம் வீங்கி போய் பிங்க் கலர்ல ஆகும். எனக்கு என்ன பண்றது, என்ன நடக்குது, என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியாம ஓன அழுதுகிட்டு இருந்தேன். டாக்டர் வேற ஒண்ணு பத்தாதுன்னு 3 ஊசியை போட்டு விட்டாரா. பையன் சரியான பீதியில உட்காந்துருந்தான். விட்டா நீ இன்னும் சோகமாயிருவா, வா நம்ம ஷிண்டுவை பார்க்க போலாமான்னு வண்டியில ஏத்தவும், ஏய் கருவாச்சி நான் ஊசி போட்டு தெம்பா வந்துகிட்டு இருக்கேன் வண்டியில ஏறி வந்துகிட்டு இருந்தான். அப்புறம் அவன் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க நார்மல் ஆனோம்.